ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து டிவிகே மாநாட்டுக்கு வந்திருக்கோம் மதுரைக்கு. அதாவது உள்ளே போயிட்டு தான் போனோமோன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உயிர் போய் திரும்பி வந்திருக்கு சொல்லப்போனால். இப்போ ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம, ஆனால் தலைவரை பார்த்தாச்சு 12 வீடியோலாம் எடுத்தாச்சு. என்ன பண்ண? ஆனால் உண்மையாக சொல்லணும்னா வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. அவரே ஒரு ஸ்டெப்பு எடுக்கணும் கண்டிப்பாக மக்களுக்காண்டி. ஆமாம், அவர் ஒரு தலைவர் தான். அவர் எல்லா ஊருக்கும் வரணும். முக்கியமாக ஆலங்குளத்துக்கு வரணும். தென்காசி டிஸ்ட்ரிக்கு ஆலங்குளத்துக்கு வரணும். வந்து அவர் எல்லார் வீட்டுக்கும் வரணும். நான் வந்து தளபதிக்கு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். சார், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம வந்து சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. அதாவது ஃபுல்லாக தற்கொலையாக தான் இருக்கானுங்க. அதாவது வெறினா எப்படி இருக்குது, கடிச்சா எப்படி நம்ம சொன்னால் புரியாது. கள்ளத்துக்கு அடித்தாலும் வலிக்காது, அப்படியே வந்து கடிக்கும், வலிச்சாலும் பரவாயில்லன்னு. அந்த மாதிரி விஜய் வந்து பக்கத்தில் வந்தாலே வெறி. அவன் அங்கே வரும்போது நல்லா தெரியுது. எல்லாரும் பொறுமையாக நின்று பார்த்தா பார்க்கலாம். குரங்கோடு மேலே ஏறி தொத்திக்கிட்டு எப்பா பண்ணுறானுங்க. அவங்க ஏறதை பார்த்து நம்ம ஏற வேண்டியிருக்கு. இது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டான். அதனால் விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் பார்த்துக்கோங்க. இப்போ மாநாட்டில் தான் இருக்கோம். வேன்ஸ்லாம் நிற்கி நாங்கள் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி ஊருக்கு வந்தாச்சு. இங்கே தான் நல்லா இருக்கோல, நல்லா இருக்குங்க. சரி, வேற ஒன்றும் இல்லைல்ல. குட் பாய்.